குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1ல் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் 2 செய்யுள் அதாவது கவிதை பார்த்து முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா உரைநடை பகுதி. அது போம், இது ப்ரோஸ். அப்போது உரைநடை பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அப்போது ஒரு மொழி நிலைத்து இருக்குன்னா அதற்கு பேச்சு மொழி எவ்வாறு துணை புரியுது, எழுத்து மொழி எவ்வாறு துணை புரியுது. அப்போ ஒரு மொழி நிலைத்து நிற்கிறதுக்கு என்னெல்லாம் அவசியம், அதை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அதை பற்றி தான் ஒரு மொழியினுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய பழமை, அதனுடைய தோற்றம், அதனுடைய வரலாறு, அதனுடைய பயன்பாடு, அது எப்படி அந்த மொழி நிலைத்து நிற்குது, அதை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அது பாருங்க. நுழையும் முன் தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. பாருங்க, பழமையும் இருக்குது. ஏன்னா நம்ம தொல்காப்பியம் பார்த்துருக்கோம், இலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும் படிச்சிருக்கோம், திருக்குறள் படிச்சிருக்கோம். அப்போ பழமையான மொழி தான் தமிழ் மொழி. அப்போ புதுமையும் நிறைந்த மொழி. புதுமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கணினியில் இயற்றக்கூடிய அளவில், அதாவது கணினியில் பயன்படுத்தக்கூடிய அளவிலும் புதுப்பிக்கத்தக்க நிலையிலும் தமிழ் மொழி இருக்குதுன்றது தான் இதனுடைய சிறப்புமா. அப்படிப்பட்ட சிறந்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி ஆகிய நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிக்கான ஒரு டெஃபினேஷன். இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. அப்போ ஒரு மொழி இருக்குதுன்னா எங்க தமிழ் மொழியை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அது பேசுறதுக்கும் இருக்குது, எழுத்துப்பூர்வமாக இருக்குது. அப்ப 2 கூறுகளை 2 வகையா இரண்டு கூறுகளை கொண்டதுதான் ஒரு மொழி. அப்போ நம்ம பேசுற மொழி பேச்சு மொழி, எழுத்து வடிவத்தில் இருந்தால் அது எழுத்து மொழி. அதுதான் இதனுடைய கூறுகளாக 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 கூறுகளும் பார்த்தீங்கன்னா இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. அப்போ இந்த 2ற்கும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒற்றுமையும், 2த்திற்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்குது. அப்போ அதனுடைய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதை தான் நாம பார்க்க போறோம். பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். அப்போ பேச்சு மொழிக்கானது அந்த நுட்பத்தையும், எழுத்து மொழிக்கானது அதனுடைய நுட்பத்தை இந்த பாடம் படிக்கிறதுனால நாம தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு வார்த்தை வெளிப்படும் போது அது சவுண்ட், இதுதான் அந்த ஒலி தான் முதல்ல பயன்பாட்டுல இருந்திருக்கும். அந்த ஒலி இப்போ நம்ம ஆ அப்படின்னு சொன்னா ஆன்னு கத்துற சவுண்ட் இருக்கா, அப்போ அதுல இருந்து தான் ஆ என்ற வார்த்தை உருவாது. ஓ அப்படின்னு சொல்றோம், ஊ அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம நம்முடைய வழியால கத்தும் போது ஆ அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி ஒருத்தரை கூப்பிடும் போது ஒரு சவுண்ட், ஏதோ ஒரு ஒரு ஒலி எழுப்பி தான் அழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு எழுத்து வடிவமாக மாறி இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு ஒலிகளின் மூலம் தான் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருப்பாங்க. அதுதான் பின்னாளில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாக வடிவம் பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேச்சு மொழியாகி அதுக்கப்புறம் எழுத்து வடிவமாக அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். இப்போதான் ஒரு மொழி உருவானதற்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்க. ஒரு மொழி எப்படி உருவாச்சுன்னா இப்படிதான் வந்துச்சு. நம்ம வரலாறு படிக்கும் போது படித்தோம். வரலாறு என்றால் என்ன, வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னும் போது மனிதர்கள் எப்படி உருவானாங்க, அப்போ நம்ம எப்படியெல்லாம் உலகம் முழுவதும் பரவனாங்க, அப்படி குழுக்களாக பிரிஞ்சாங்க. அந்த குழுக்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்களை பரிமாறதுக்காக ஒரு சவுண்ட் ஏதோ ஒரு சத்தம் அவங்களுக்குள்ள உருவாச்சு. அந்த சத்தத்தின் வழியாக தான் அதாவது கருத்துக்களை அந்த வார்த்தைகள் வராததுக்கு முன்னாடி அந்த என்ன சொல்றது, அந்த சித்திரங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. கற்குகைகள்ல நம்ம படிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சவுண்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தா உருவாயிற்று. அதுக்கு அப்படியே தான் பேச்சு உருவாயிட்டு, அந்த பேச்சு தான் எழுத்து வடிவம் இப்பொழுது இருக்கிற நிலைத்து நிற்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். இப்போ அப்படிப்பட்ட மொழியாகிய இந்த தமிழ் மொழியை தான் நாம எப்படியெல்லாம் அது தோன்றியது அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல மொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. மொழினா நாம பேசுறது தான் மொழி. நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு பிறருக்கு சொல்றது தான் ஒரு மொழி. அப்போ மொழி என்றால் என்னன்னு பாருங்க. மொழினா என்ன, மொழி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டாங்கன்னா சொல்றேன். ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்முடைய எண்ணங்களை, நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்களையும் நம்ம உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். அப்போ எண்ணம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றதுக்காகவும், இப்போ நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு அதை சொன்னாதானே தெரியும். அதே மாதிரி உணர்ச்சினா நம்ம அழகு,
மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வார்த்தைகள்ல வந்து வெளிப்படுது இல்லையா? உணர்ச்சிகள் மூலியமாக அதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. அந்த மொழி எப்படி வந்து உருவாச்சுன்னு தான் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட மொழியாகிய அந்த மொழி ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. இப்ப நான் சொல்றேன், ஒரு வேலையை நான் சொல்றேன்னா, நான் சொன்னா தான் அத நீங்க என்ன செய்வீங்க? செயல்பட உதவும். அப்ப அந்த மொழினா, நான் பேசுறதுனால, நான் சொன்னா தான் நீங்க இத செயல்படுத்துவீங்க. அப்போ நான் ஏதோ ஒரு ஆணையிடுறேன், ஒரு கட்டளையாகவோ, ஒரு சொல்லாகவோ சொல்லும்போது தான், நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, அதை நீங்க பொருள் உணர்ந்து, அதற்கு ஏற்ற வகையில் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. அதனுடைய செயல்படுவீங்க. அதுதான் அங்க சொல்றாங்க. அப்போ ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி. அப்போ மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்படுது. அப்போ இப்ப பாருங்க, இப்ப நம்ம தாய்மொழியாக தமிழ் மொழியில வந்துட்டு ஒரு கருத்தை வந்து எழுதுறீங்க. ஒரு கட்டுரையோ, ஒரு புத்தகமோ, ஏதோ இந்த காலகட்டத்துல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ட வந்து நீங்க எழுதுறீங்கன்னா, அது உங்களுடைய சிந்தனையின் ஒரு வெளிப்பாடு. அப்போ அந்த சிந்தனையின் வெளிப்பாடு ஒரு புத்தகத்தில் நீங்க இப்ப படிக்கிறோம், நம்ம பாரதியார் படிக்கிறோம், எத்தனையோ அவங்களுடைய சிந்தனையில உதித்த கவிதைகள் தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிந்தனையில அவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருந்தாலும், நாம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுல நாம வாழ்னா, இப்ப அடுத்த தலைமுறையினராகிய நாம அவருடைய கவிதைகள் எல்லாம் படிக்கிறோமா? அதேதான். அப்போ ஒரு மொழியுடைய மூலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துது. அப்ப பாரதியார், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் இயற்றிய அந்த இலக்கணம், கவிதை, இது இலக்கியங்கள் இது எல்லாம் நாம அந்த காலகட்டத்தில் அந்த தலைமுறையில் எழுதியிருந்தாலும், இப்ப நாம இந்த தலைமுறை வரைக்கும் செல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொழி தான் அப்படின்றாங்க. அப்ப மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இருக்காது. ஏன்னா ஒரு மொழி இல்லைன்னா நம்ம இப்போ மனிதர்களுக்கு 6 அறிவுன்னு சொல்றாங்க. 6 அறிவு எந்த அறிவுன்னு சொன்னா நம்ம படிக்கிறது அந்த பேசுறது தான் வந்து 6ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு. அப்போ அது பேசுறது ஒரு வித்தியாசத்தினால தான் நம்ம மற்ற இனங்களிலிருந்து வேறுபட்டு காட்டக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த பேசக்கூடிய மொழி. அப்ப அந்த மொழி இல்லைன்னா, இங்க இருக்கிற அந்த விலங்கினத்திற்கும் நமக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டான்னு கேட்டா இல்லை. அப்போ நாமளும் எப்படி இருந்திருக்கோம்? அந்த விலங்கினத்திற்கு விலங்கிற்கு சமமாகத்தான் கருதப்படும். அப்ப அந்த மொழி தான் இந்த மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய மொழின்னு சொல்றாங்க. அப்ப மொழியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மொழி இப்படிப்பட்ட மொழிய இதிலிருந்து நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அததான் தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழியினுடைய முக்கியத்துவம். அது எப்படி உருவாச்சு? அது நம்ம பயன்பாட்டுல இருக்கும்போது நமக்கு தெரியாது. அதே ஒரு மொழி இப்படிப்பட்ட பேசின மொழி உன் கண் முன்னாடியே இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அழியும் நிலையில் இருக்கும்போது அப்ப நாம உணரப்படும். அதை விட முன்னாடியே காக்கிறது நம்முடைய ஒரு ஒரு நல்ல செயல். இப்ப பாருங்க, தொடக்க காலத்தில் நான் எப்போ அதாவது பூமி தோன்றது, மனிதர்கள் உருவானாங்க. மனிதர்கள் தோன்றதுக்கு அப்புறம் குழுவாக பிரியிறாங்க. குழுவிலிருந்து ஒரு சத்தம் உருவாகுது. அந்த சத்தத்திலிருந்து தான் வந்துட்டு சவுண்ட் உருவாச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அதுல இருந்து எழுத்துக்கள் பிறக்குது. எழுத்துக்கள் பிறந்து வார்த்தைகள் பிறக்குது. வார்த்தையிலிருந்து தான் எழுத்துக்கள் உருவாகுது. எழுத்திலிருந்து தான் அச்சடிக்கப்படுது. அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தை நீங்க வச்சுக்கோங்கம்மா. அப்போ தொடக்க காலத்தில் மக்கள் வந்துட்டு மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து அப்போ குழுவா தானே பிரிஞ்சு போனாங்க. நம்ம படிச்சிருப்போம். அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா பல நாடுகளுக்கெல்லாம் பரவினார்கள்னு படிச்சிருப்போம். அப்படி பரவும்போது சிறு சிறு குழுக்களாக ஏன்னா நாடோடிகளாக போனாங்க. உணவை தேடி அலைஞ்சாங்க. ஒரு இடத்துல ஒரு குழுவா தங்கினாங்க. அங்கிருந்த பொருட்களை வந்து அதாவது அழிச்சு எரிச்சு வந்துட்டு உணவுகளை வந்து அவங்க வந்து அதாவது உணவு பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சாங்க. மறுபடியும் பல பகுதிகளுக்கு போனாங்க. இதைதான் நம்ம வரலாறுல படிச்சோம். வரலாறுக்கும் மொழிக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லவே முடியாதுமா. ஏன்னா மனிதன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த மொழியெல்லாம் உருவாகுது. அப்போ இதனுடைய தொடர்புடையதான் அது. அப்போ வரலாற்றுக்கும் தமிழுக்கும் தொடர்புடையது. அப்போ தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்க அப்போ ஒரு குழுவா இருக்காங்கன்னா நம்ம தமிழ்ல கூட படிச்சுக்கோங்க. ஒரு குழுவுக்கான ஒரு ஒலின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு குழுக்கான அந்த ஒரு சத்தம் வந்துட்டு ஒலின்னா என்னதுமா சவுண்டு. அந்த குறியீடுகளை உருவாக்கிக்கிட்டாங்க. இதுதான் காரணமாகவே மொழிகள் பல தோன்றுது. அப்போ மொழிகள் பல தோன்றதுக்கு காரணம் என்ன? பல குழுக்களிலிருந்து பல சவுண்டுகள் வந்துச்சு. அப்போ ஒரு குழுல இருந்து ஒரு சவுண்டுனா அது ஒரு மொழியாகவும், இன்னொரு குழுவிலிருந்து இன்னொரு ஒலி குறியீடுகள் உருவாச்சுன்னா அதுல இருந்து ஒரு மொழியும் இப்படி உருவாகிதான் அதன் காரணம். அப்போ சவுண்டுல இருந்து தான் என்ன ஆகுச்சுன்னு பாத்தீங்கன்னா பல மொழிகள் வந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழியினுடைய வடிவங்கள். அந்த வடிவம் எப்படி இப்போ நம்ம எழுத்து வடிவம் நம்ம பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடம், தென்னிந்திய மொழிகள்னே வச்சுங்க. வட, நடு இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ தென்னிந்திய மொழிகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து வடிவத்துல நீங்க தமிழ் மொழி எடுத்து பாருங்க, கன்னட மொழி எடுத்து பாருங்க, தெலுங்கு மொழி எடுத்து பாருங்க, மலையாள மொழி எடுத்து பாருங்க. இந்த மொழிகள்லாம் எடுத்து நீங்க அந்த வடிவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமா நம்ம இப்ப இந்த மொழி படிக்கிறோம் நமக்கு இது புரியும். அதே நீங்க தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மொழிகளை எடுத்து பார்த்தோன்னா, அந்த வரி வடிவம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னன்னே புரியாது. அதுக்கப்புறம் அது அடுப்பிச்சு உதிர்த்து உதிர்த்து போட்ட மாரி அந்த மாரி நமக்கு பார்க்கும்போது தெரியும். அப்போ அதனுடைய வடிவங்கள தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வாயினால் பேசப்படும் பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேச்சு மொழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க. கேட்டு உணர்றீங்க, நான் பேசுறத கேட்கிறீங்க. அப்போ அந்த வாயால பேசுறதும், காதால கேட்டு உணர்றது தான் வந்து பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் நான் பேசுறத நீங்க கேட்கிறீங்க. அப்போ இதுதான் வந்து மொழியினுடைய ஆரம்ப நிலை. ஒரு மொழியினுடைய முதல் நிலை, ஆரம்ப நிலை, ஆரம்ப ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசுறதும் கேட்கிறது. நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க. இதுதான் ஒரு மொழியினுடைய தொடக்க நிலை. அப்ப கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவதும் எழுத்து மொழிநகம். அப்போ ஒண்ணு வந்து இப்போ இந்த எழுத்து இருக்குது. இது கண்ணால நம்ம கண்டு தெரியுது என்ன எழுத்து. இப்போ எழுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எழுத்து வந்து வரி வடிவத்துல இருக்கிறதுனால தான் அது என்ன எழுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த எழுத்து வந்துட்டு வரி வடிவத்துல இருக்கும்போது அதை நான் கண்ணால கண்டு இது இந்த எழுத்துன்னு சொல்லிட்டு நம்மளால வகைப்படுத்த முடியுது. அப்படி அந்த எழுத்தை வகைப்படுத்தணும்னா அது என்ன எழுதியிருக்காங்கன்னு நம்மளால படிக்க முடியுது. அப்படி படிக்கக்கூடிய மொழி தான் என்னன்னு மொழின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒலி இருக்குது. ஒலியிலிருந்து தான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எழுத்து வந்து உருவாகுது. அத நம்ம படிக்கும்போது, அது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது வந்து எழுத்து மொழி. இவ்வாறு எழுதப்படுவதும், படிக்கப்படுவதும் மொழியினுடைய 2ஆம் நிலை. நம்ம இப்போ பிறந்த உடனே பேசுறோம். நம்ம வளர்ந்த ஒரு ஒரு வயசு குழந்தை வந்து பேசுதுன்னா, அது என்னன்னா முதல் நிலை. அதுக்கப்புறம் அது 2வது நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கூலுக்கு போனா தான் அது 2வது நிலை. ஆனா, அது எடுத்த உடனே பேசுது, கேட்குதுன்னு அது முதல் நிலைமா. அது ஸ்கூலுக்கு போனா தான் 2வது. அப்போ அடுத்த நிலையில வந்து அது ஒரு மொழிய வந்து படிக்கிறதாகட்டும், எழுதுறதாவது அது 2ஆம் நிலை கத்துக்கிறது வந்துட்டு. ஆனா, இது நம்ம வீட்ல பழகுற தினமும் நம்ம பேசுறோம். நம்ம கூடவே பழகுறதுனால, இது பேசுறதையும், கேட்கிறதையும் செய்யறது வந்துட்டு முதல் நிலை. இப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்போ எழுதப்படுவதும், படிக்கப்படுவதும் மொழியினுடைய 2ஆம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. இப்போ நான் இருக்கேன், நீங்க கேட்கிறீங்க. அப்போ என்ன சொல்றது? டைரக்டா கான்வர்சேஷன் வந்து நடக்குது. 2 பேருக்கோ, இல்லாட்டி ஒரு கூட்டத்திற்கோ, ஒரு குழுவுக்கோ 2 அதாவது இடையில் நடக்கிறது தான் வந்துட்டு பேச்சு மொழி. கேட்கிறது. அப்போ முதல் நிலை இருக்குது. ஆனா, ஒருத்தர் வந்து இல்ல, தூரமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திய வந்து பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, புறாவின் மூலமாக தூது அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம படிச்சுக்குவோம். கடிதத்தின் மூலமாக போயிருக்கும்னு சொல்லிட்டுலாம் படிச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு செய்திய வந்து தெரிவிக்கணும்னா, அதில எழுத்துப்பூர்வமாக இருந்தாது அதே வந்து அதுதான் வந்துட்டு நேரில் காண இயலாத நிலையில் ஒரு செய்திய வந்து தெரிவிக்கணும்னா, அது எழுத்து மூலியமாக எழுதியிருந்தா தான் அந்த ஒரு விஷயம் போயிட்டு அவங்களுக்கு சேரும். இதுதான் வந்து 2வது நிலை. அப்ப மனிதர்களின் பாருங்க. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாய்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. அப்போ நான் ஒண்ணு சிந்திக்கிறேன். நான் சிந்திக்கிறேன்னா, இந்த சிந்தனையை நான் இப்ப சொல்றேன். இத நீங்க காதுல வாங்கிடவே மறந்துருவேன். ஆனா, என்னுடைய சிந்தனையுடைய வெளிப்பாடாக ஒரு கருத்தையோ, ஒரு கவிதையோ, ஒரு உரைநடையோ, ஏதோ ஒரு இலக்கியமாகவோ நான் படைக்கிறேன்னா, அது என்னுடைய காலம் தவிர்த்து, நான் கடந்த காலம் காலம் கடந்து அதாவது நம்ம எப்படி வந்துட்டு திருவள்ளுவரையோ, இல்லாட்டி கம்பராமாயணத்தையோ நம்ம படிக்கிறோம்னா, காலம் கடந்து நாம படிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து மொழி தான் காரணமாகும். ஏன்னா, அவருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அது ஒருத்தருடைய சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இன்று நம்ம அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து மொழி. ஆனா, அதே ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடாக நம்ம பேச்சு மொழியோடு இருந்ததுன்னா, அது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அததான் இங்க சொல்றாங்க. அப்போ ஒலினா என்னதுன்னா சவுண்ட். ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒலி நான் ஒண்ணு சொல்றேன். ஒலினா எழுத்து வடிவத்துல நான் பேசுறது தான் வந்துட்டு ஒலி வடிவத்துல. அப்படி ஒரு பேச்சு மொழின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியா நான் சொல்றேன், நீங்க செய்றீங்க. நான் இப்ப என்னெல்லாம் பேசுறேன்னு நீங்க கேட்கிறீங்க. அப்ப நான் ஒண்ணு சொல்லும்போது, செய்யும்போது அந்தந்த நேரத்திற்கு அது பயன்பாட்டிற்கு உரியது தான் வந்துட்டு நம்ம பேசக்கூடிய மொழி. ஆனா, நம்ம வரி வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அந்த எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய எழுத்தானது, அப்படிப்பட்ட மொழியானது பார்த்தீங்கன்னா, நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம திருக்குறள் பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு திருவள்ளுவர் எழுதினார்ன்னு படிச்சிருப்போம். சங்க காலத்துல இயற்றப்பட்ட சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் இன்னைய வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு இப்ப வந்து வரி வடிவத்துல இருக்குதுன்னா, அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது நீண்ட காலமாக எழுத்து வடிவில இருக்கிறதுனால தான் அது காரணம்னு சொல்றாங்க.
இப்ப பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு செய்தியை வந்து தெரியப்படுது. அப்போ மனிதர்களின் சிந்தையை காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஒலி வடிவில் இருந்தா நம்ம பேசுறோம், நீங்க கேட்குறீங்க, உடனே அதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதற்கு ஏற்றவாறு நம்ம செயல்படுறோம். அதுதான் வந்து உடனடி பயன்பாடு. வரி வடிவத்தில் இருந்துச்சுன்னா, அது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சதை நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு அது காலம் காலமாக பயன்பாட்டிற்கு இருக்குது. நீண்ட கால பயன்பாட்டிற்கு உதவக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து வடிவம். வரி வடிவம்னா எழுத்து வடிவில் அமைந்த மொழிக்குன்னு சொல்றாங்க. அப்போ உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளதாம். அப்போ நீங்க கூட பாருங்க, சில மொழிகள் பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்குல மட்டுமே சில மொழிகள் இருக்கும். சில மொழிகள் பார்த்தீங்கன்னா, எழுத்து மொழியாக மட்டுமே இருக்கும். எழுத்து மொழியாக பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப எழுத்து வடிவத்துல மட்டும் இருக்கும். அது பேச்சு மொழியாக இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில மொழிகள் பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த குழு அதாவது சின்ன அதாவது என்ன சொல்றது? அதாவது ஒரு அதாவது சிறிய சிறிய குழுக்களுக்கிடையே பேசக்கூடிய மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு பேச்சு மொழியா அந்த குழுவுக்குள்ள மட்டும் பேச்சு மொழியாக இருக்கும். ஆனா, அது பார்த்தீங்கன்னா, எழுத்து வடிவத்தில் இருக்காது. அந்த மாரி மொழிகள்லாம் நெறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் மொழியில மட்டும் தான். ஆனால், தமிழ் மொழியில் பேச்சு மற்றும் எழுத்து ஆகிய 2 வடிவங்களுமே பயன்பாடுல இருக்குது. அப்போ அதனால தான் அது என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறதுனால, எக்காலத்திற்கும் ஏற்றவாறு அதாவது தன்னை புதுப்பித்துக் கொள்ள வகையில இருக்கக்கூடிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழின்னு சொன்னாங்க. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி நம்ம தொல்காப்பியம், திருக்குறள் இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ இப்பவும் நம்ம படிக்கிறோம்னா, அப்போ அந்த மொழி வந்துட்டு எத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு பழமையும் இருக்குது. தன்னை இக்காலத்திற்கு ஏற்றவாறு புதுப்பித்துக் கொள்ள தன்மையும் இருக்கிறதுனால, பேச்சிலும் இருக்குது, எழுத்திலும் இருக்கிறதுனால, இன்றளவும் அது பயன்பாட்டுல விளங்குறதுனாலயும், அது வந்து செம்மொழி அந்தஸ்தும் பெற்றிருக்கும். நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மாரி பாருங்க, பேச்சு மொழி. பேச்சு மொழினா என்ன? எழுத்து மொழினா என்ன? இத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு மொழியை 2ஆக பிரிக்கணும். ஒண்ணு வந்து பேச்சு மொழி, இன்னொன்னு வந்து எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு மொழி. அப்போ ஒரு மொழி இருக்குது. அததான் சொல்றேன் பாருங்க. நம்ம இப்ப ஒரு மொழி இருக்கு, தமிழ் மொழி இருக்குது. இத நம்ம பேசல. இப்ப நீங்க ஆங்கிலத்திலேயே, இங்கிலீஷ்லயே நம்ம பேசுறோம்னா, அப்போ அந்த தமிழ் மொழிக்கு வந்துட்டு பேசுறோம்னா, அந்த மொழி வந்துட்டு உயிர்ப்போடு இருக்காது இல்லையா? அழிஞ்சிடும் இல்லையா? அதுதான் வந்து உயிர் நாடி. உயிர் நாடி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசினா மட்டும்தான் அந்த மொழிக்கு வந்து உயிர் நாடியாக இருப்பது வந்துட்டு பேச்சு தான். அது எழுத்து கூட 2வது. அப்போ அந்த மொழி வந்துட்டு புழக்கத்தில் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நம்ம ஒரு 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 விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருந்தா புழக்கத்திலே இருந்தாதான் அது நிலைச்சிருக்கும். அதே நம்ம பேசாம அது எழுத்து வடிவத்துல மட்டும் இருந்தா அந்த மொழி வந்துட்டு உயிர்ப்போடு இருக்குமா? இருக்காது. அதே மாரிதான். ஏன்னா பேசுறது வந்து ஏதாவது பாமரர்ல இருந்து எல்லாரும் வந்து பேசக்கூடியது. ஆனா எழுத்து வடிவம் வந்து படிச்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா இந்த ஒரு உயிர் நாடியாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசுறது மொழிதான் சொல்றாங்க. அப்ப பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஆமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அழுதா அந்த பேச்சு மொழியில வந்துட்டு அழ முடியும். சிரிச்சா சிரிக்க முடியும். அதே மாரி தன்னுடைய உணர்வுகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அத வந்து வெளிப்படுத்த முடியும். அததான் சொல்றாங்க. பேச்சு மொழியில வந்துட்டு நம்முடைய உணர்ச்சிகளை வந்துட்டு எளிதாக உணர்த்த முடியும். வெளிப்படையாக தெரியும். அழுதா நாம அழுவோம். பேசிக்கிட்டே அழுவோம். அப்போ அந்த அழுகுறது தெரியும். சோகமா இருக்குது. அதே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தா நம்முடைய உணர்ச்சிகள் தெரியும். அது எதுல தெரியும் பார்த்தீங்கன்னா, பேசதான் தெரியும். ஆனால் அது கருத்தை வெளிப்படுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. ஒரு கருத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அத நீங்க கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது கருத்த மட்டும் தான் வெளிப்படுத்துறதுதான் மொழியே கண்டி, அது என்ன செய்ய முடியாது? அது நீடிச்சு நிலையாக அது வந்துட்டு அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கடத்தப்பட மாட்டாது. ஆனா இப்ப பேசுறேன், இப்ப கேட்கிறீங்க. ஆனா உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு வந்து மொழி வந்துட்டு பேச்சு மொழி. ஆனா இப்ப ஒரு கருத்து வந்துட்டு அந்த உடனடி பயன்பாடுன்னு சொல்றாங்க. அதற்கு சொல்றேன் நானு. அப்ப பேசப்படும் சொற்கள் பார்த்தீங்கன்னா மட்டுமன்றி, பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றையும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள்னு. அப்ப பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப நெறைய மேடை பேச்சுகள்லாம் பாருங்க. அவங்களுடைய உடல் அசைவு இருக்கும். அந்த ஒலிப்பு ஏற்றத்துல வந்துட்டு அதாவது அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அந்த சொல்லுடைய உச்சரிக்கிறதுல வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதுதான் வந்து அந்த பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளாக 2 சொல்றாங்க. ஒண்ணு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சாளர் பேசுறாருன்னா, அவருடைய உடல் சைகை, கை, கால் இதெல்லாம் முகபாவனைகள் இதெல்லாம் அவர் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாரா, அதுதான் உடல் மொழி. அந்த சத்தம் அதாவது அந்த பேசுற அந்த டோன் இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையுடைய ஒலிப்பு முறை இருக்குது இல்லையா? அந்த ஒலிப்பு ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா வந்து அந்த பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளாக இது 2 வந்து சொல்றாங்க. பேசப்படும்போது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. அப்போ ஒரு ஒரு சொல் இருக்குதுன்னா, அந்த சொல்லுடைய பொருள் வந்துட்டு, அந்த இடத்தினுடைய தன்மையிலும், அந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு வந்துட்டு பொருள் வந்து வேறுபடுதுன்னு சொல்றாங்க. அப்ப பேச்சு மொழியில. அப்ப பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியினுடைய பொருள் வேறுபடும். அப்ப எந்த இடத்துல பேசுறோமோ, அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அந்த சொல்லோட பொருள் வந்து வேறுபடும். எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது, கவனி என்னும் சொல்
பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. அப்போ பாக்குற நம்ம ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்றோமா இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதை தான் என்ன சொல்றேன்னா, கவனிங்கன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து பராமரிங்க, பேணுதல், பாதுகாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய பொருள். அப்போ பாருங்க, பேணுதல் பாதுகாப்பு வேற, பேணுதல்னா கவனிக்கிறதுமா. அப்போ நில் கவனி செல் என்பது நம்ம வாசகம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்ப நில் கவனி செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வந்து லைட் வந்து எரியதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதனுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். சாலை விதிகள். அப்போ என்பதில் கவனி என்னும் சொல் பாத்தீங்கன்னா நின்று நின்று என்ன சொல்லும்போது அந்த சொல் வந்து நின்று என்ன பொருள் கொடுக்குன்னா கவனித்து, செல் என்று பாதுகாப்பு பொருளை வந்து தருகிறது. இங்க வந்துட்டு கவனின்னா ஒரு குழந்தை வந்து நல்லா வந்துட்டு நீ வந்துட்டு பேணுதல். ஒரு குழந்தை வந்துட்டு நீ என்ன செய்யுது பேணுதல்னா பா ஒரு குழந்தை வந்து பராமரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஆனா பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ நில், கவனி, செல் என்பது கவனின்னா இப்போ வந்து இப்போ சாலை போக்குவரத்து விதிகள் இருக்கும்போது வண்டி எந்த பக்கம் இருக்கும்போது பாதுகாத்து கவனிச்சீங்கன்னா, நீங்க பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு போக முடியும் இல்லையா? அதுதான் வந்து கவனிக்கிறது தான் வந்து பாதுகாப்பு. நமக்கு அது பாதுகாப்பு தரலையா? அப்போ எந்த இடத்துல இருக்கு? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்னா அது பேணுதல்ன்ற பொருளையோ, ஒரு வீட்ல இருந்தா ஒரு குழந்தைய வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு சொன்னா அது ஒரு பேணுதல்ன்றதையோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கவனி என்ற சொல்லுக்கு வந்துட்டு கவனித்து நீ போனேன்னா, நீ பாதுகாப்பாக இருப்ப அப்படின்ற ஒரு பொருள வந்து குடுக்குது. அப்போ ஒரே ஒரு சொல்லு தான் அந்த இடத்தின் தன்மையின் அடிப்படையில பொருள் வந்து வேறுபடுதுன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பேச்சு மொழியில நம்ம பேசக்கூடிய மொழியில வந்து கவனி என்ற சொல் பார்த்தீங்கன்னா, இடத்தின் அடிப்படையில அதன் வந்து பொருள் வந்து மாறுபடுதுன்னு சொல்றாங்க. அதே போலவே ஒலிப்பதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல வந்து ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா, அதனுடைய வேறுபாடும் இருக்குதுன்றாங்க. அப்போ அதுலயும் நீங்க பேசுறது மட்டும் கிடையாது. அந்த டோன் இருக்குது இல்லையா? உச்சரிக்கிறதுல அந்த சவுண்டுல ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து பொருள் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது அப்படின்னு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ற தொடர் பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஒலிக்கும்போது மறுப்பை உணர்த்துகிறது. என்னால் போக முடியாது முடியாது அப்படின்ற போது மறுப்பு தானே. அதையே மென்மையாக ஒலிக்கும்போது இயலாமையை உணர்த்துகிறது. என்னால் போக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கெஞ்சி கேட்கும்போது, அது பொலைட்டா சொல்லும்போது, அது வந்து எப்படின்னா இயலாமை. என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொலைட்டா ஒரு மெல்லமா சொல்லும்போது, நம்ம சொல்ற விதத்துல ஓங்கி போக முடியாது அப்படின்னா மறுக்கிறது. ஒரு கட் அ ஆ ஒரு அப்போஸ் பண்றது. இது பார்த்தீங்கன்னா, பொலைட்டா மென்மையாக சொல்லும்போது, என்னால முடியாது அப்படின்னு என்னால இயலாமையே சொல்றதுன்றது, அந்த சொல்ற அந்த டோன்லயே பார்த்தீங்கன்னா, அது வந்து உணர்த்துதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ, இது வந்துட்டு ஒண்ணு வந்து இடத்தினுடைய தன்மையிலும், இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லுடைய அழுத்தம் கொடுக்கிறது அதாவது சொல்ல வந்துட்டு ஓங்கி ஒலிக்கிறதுல, அதாவது கொஞ்சம் ஆர்டர் போடுற மாரி இருந்துச்சுன்னா மறுப்புறதையும், கொஞ்சம் மென்மையாக சொன்னோம்னா அது இயலாமையை உணர்த்துதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா, பிரஷர் குடுத்தோமா, அது எப்படி வந்து பொருள் வேறுபடுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மொழியினுடைய லிங்குஸ்டிக் வந்து நமக்கு முக்கியமானது. அதாவது நம்ம ஆங்கிலம் படிச்சாலும் சரி, தமிழ் படிச்சாலும் சரி, ஒரு மொழின்னு லிங்குஸ்டிக் நம்ம கண்டிப்பா ஒரு பாடத்துல படிப்போம். இது உங்களுக்கு வேறுபாடுலாம் பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து அந்த மொழியியல் என்ற பாடத்துல வந்து நல்லா தெளிவா குடுத்திருப்பாங்க. இந்த திராவிட மொழிகள்ல இருந்தது, தமிழ் மொழியில இருந்து எந்தெந்த சொல்லுக்கு வந்துட்டு எந்தெந்த பொருள் வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மொழிகள்லாம் திராவிட மொழிகள்ல ஒரே ஒரு எல்லாருக்கும் கண்ணுனா இதே மாரி எல்லா இந்த திராவிட மொழி குடும்பங்கள்ல இருக்கிற 4 மொழிகள்லயும் ஒரே மாரி பொருள் தருதுன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இத நம்ம தெளிவா இதையே சார்ந்து அதாவது லிங்குஸ்டிக் படிக்கிறாங்க இல்லையா? மொழியியல் சார்ந்த படிப்பு. இது எல்லாம் வந்து ஒரு பேசிக் அப்படி ஞாபகம் வச்சு. இதெல்லாம் ஒரு பேசிக்மா. அப்ப பாருங்க. அழுத்தம். அதாவது ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸ்ல இருக்குது. அந்த சொல்லுக்கு எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சொல்லுக்கு எந்த ஒரு சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமா, பிரஷர் குடுக்குறோமா, அதுக்கு ஏற்றவாறு பேச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா, பொருளும் வேறுபடுதுன்னா. அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம ஒரு பிரஷர் அழுத்தம் குடுத்தோம்னா, அந்த சொல்லுக்கு வந்துட்டு பொருள் வந்து வேறுபடும்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் 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 என்பது அழுத்தம் குடுக்குறாங்க. பறவையை பார்த்தேன் அப்படின்ற ஒரு தொடர்ல, நான் என்னும் சொல்லுக்கும் அழுத்தம் கொடுத்தால், நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் அங்க பிரஷர் உந்துச்சுன்னா, அதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவையை பார்த்தது யார்? அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அன்ற வினாவிற்கு விடையாக எது அமைன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்பது நான் சொல்றோமா, பறவையை பார்த்தது யார் என்பது நான் அப்படின்னு சொல்றோமா, அப்ப அழுத்தம் குடுக்குறோமா, அப்போ அந்த அழுத்தம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது வந்துட்டு கேள்விக்கு விடையாக அமையுதோ, அதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த சொல்லுக்கான விடையாக அமையுது. ஒரு கேள்விக்கான விடையாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் என்ற சொல். அப்போ எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் குடைக்கிறோமோ, அந்த சொல்லு ஒரு வினாவிற்கு விடையாக அமையும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இங்க பறவை என்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் குடுக்குறோம். அப்ப பறவை என்னும் சொல்லுக்கும் நீங்க அழுத்தம் பறவையை பார்த்தது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அந்த பறவை என்ற சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தால், "நீ எதை பார்த்தாய்?" அப்படின்னா, இப்ப இங்க பறவை என்ற சொல்லு அழுத்தம் கொடுத்திருக்கோம். அப்ப "நீ எதை பார்த்தாய்?" என்பது பறவையை பார்த்தேன் அப்படின்னும்போது, அப்ப பறவைக்கு என்ன சொன்னா அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ அதுதான் வந்து விடையாக அமைறதுனால அது வந்து எப்படின்னா அழுத்தம் கொடுக்கிறோம். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க. ஒருவேளை நீங்க பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தமா அதை சொல்றீங்கன்னா, அது எப்படி கேள்வி கேட்கிறோம்னா, பறவையை என்ன செய்தாய் அப்படின்னும் போது, பறவை என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தேன். பறவையை நான் பார்த்தேன். நான் அப்படின்றத விட பார்த்தேன் அப்படின்னும் போது அதற்கு என்ன செய்தாய் என்பதற்கு விடையாக பார்த்தேன் என்ற சொல் விளங்குறதுனால, அப்போ அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த சொல் வந்து விடையாக அமைகிறது. அப்போ வினாவிற்கு விடையாக அமையும் சொல் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அப்ப அழுத்தம் கொடுக்கிற சொல்லுக்கு தான் வந்து விடையாக அமைகிறது ஒரு கேள்விக்கு. பாருங்க, இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஒரு சொல்ல வந்துட்டு ஒலிக்கிறதுல வந்து ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை பத்தி அக்காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்னூல் நூற்பாவில வந்து ஒரு பாடல் வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ இல்ல, அது அப்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒலிப்பதில ஏற்றம் இறக்கம். நம்ம ஒரு சொல்றோம், அப்போ மென்மையா சொன்னா, பொலைட்டா சொன்னா எப்படி, கொஞ்சம் ஹார்ஷா சொன்னா எப்படி இருக்கும், அது எப்படி வந்து பொருள் கொடுக்கும் அப்படின்றத எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நன்னூல்லே வந்து சொல்லியிருக்கு. நன்னூலுடைய ஆசிரியர் யாருன்னு பாருங்கம்மா. எந்த காலம்னு பாருங்க. எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க. பாருங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும். அதாவது நம்ம என்ன சொல்றோம், பேசுறதுல வந்துட்டு அந்த ஏற்று இறக்குறதுனால வந்துட்டு பொருள் வந்து மாறுபடும். அப்படி அதை திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை என்ற பாட்டுக்கு தான் இந்த பாட்டுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்கம்மா. தெரிந்து தெளிவும் இது வந்து பாருங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. ஒரு மொழிக்கு வந்துட்டு உண்மையான மொழி எதுன்னா நம்ம பேசுறது கேட்கறது, இது ரெண்டும் தான் இருந்துச்சுன்னா அது உண்மையான மொழி. அது மட்டும் இல்லை, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. அப்போ ஒரு மொழி வந்து உண்மையான மொழியா இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசணும், கேட்கணும். முதல் நிலையா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பேசும், ஒண்ணு கேட்கும். இதுதானே முதல் நிலை செயல்பாடு. இல்லை எடுத்த உடனே ஸ்கூலுக்கா போகுது, இல்ல இல்ல, அது அடுத்த நிலை தானே. அது முதல்ல பேசுது, அதுக்கப்புறம் கேக்குது, அதுக்கப்புறம் தான் அது படிக்க போகுது. அப்படி ஞாபகம் வச்சுங்க, மறக்குதுன்னா. அப்போ அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதும் எழுதுறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று சொன்னவர் எல்லாம் வரதராசனார் வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு எண்ணம் இருக்குது, நீ ஒரு எண்ணத்தை வந்து எதுல நினைப்பேன், உன்னுடைய மொழி என்னவோ அதுல தானே நினைப்பேன். உனக்கு என்ன மொழி தெரியும், உன் தாய்மொழி இது தமிழ் மொழினா அந்த தமிழ் மொழியில தானே உனக்கு சிந்தனையும் இருக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதை தானே நீ உன்னுடைய உன் தாய்மொழியில தானே வரும். அப்ப நீ என்ன நினைக்கிறதும் சரி, நீ உன் எண்ணத்துல இருக்கிறதும் சரி, ஒரு சிந்தனையும் சரி, உன்னுடைய எண்ணமும் சரி. அதே மாதிரி நீ ஒரு கனவு காண்ற, உன் தூக்கத்துல ஒரு கனவு வருது, அந்த கனவும் என்ன இருக்கும், உன் மொழியில தான் இருக்கும். அப்போ இது மட்டும் கிடையாது, இதுவும் இணைந்துதான் மொழின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மொழி நிலைகளை வந்து கொடுத்திருக்காரு. அப்ப நீ கனவு காண்றதாக இருந்தாலும் சரி, ஒண்ணு நினைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீ எண்ணி சிந்திக்கிறதாக இருந்தாலும் சரி, சிந்தனை செயல் எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தான். அதுவும் ஒரு மொழி அப்படின்னு சொல்றது. பேசுறது, கேட்கறது, எழுதுறது, படிக்கிறது மட்டும் கிடையாது. உன்னுடைய சிந்தனையுடைய வெளிப்பாடு, சிந்திக்கிறதா ஒரு கவிதையை வெளிப்படுது. அப்போ மொழிதான் அது. அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா வரதராசனார். இப்போ வந்து வட்டார மொழி. வட்டார மொழினா ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்தந்த வட்டாரத்திற்கு ஏற்றவாறு மொழிகள் வந்துட்டு பிரியும். எப்படி வந்துட்டு மொழிகள் வந்து பிரியுதுன்னு பாருங்க. அதாவது பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். இப்போ தமிழ் தான் நம்ம பேசுறோம். நம்ம அன்னைக்கு உங்களுக்கு வேற வகுப்பு எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். தமிழ் மொழி தான் நம்ம பேசுறோம். இப்போ தமிழ் மொழியில் நம்ம பேசினாலும் ஆனா அந்த சொற்கள் வந்துட்டு வேறுபடுது இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரியும், அதே மாதிரி கன்னியாகுமரியில இருக்கிறவங்க ஒரு மாதிரியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ இந்த ஆந்திரா பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கன்னியாகுமரி கேரளா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற யாரு கர்நாடகா பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கர்நாடகா பக்கம் எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி அந்தந்த அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு அந்த பேச்சு மொழி வந்து மாறுபடும். எப்படின்னா இப்ப பாருங்கம்மா, இப்ப மலை இருக்குது,
சமவெளிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆறு இருக்குது. இது எல்லாமே இருக்குது. பாலைவனம் இருக்குது. இப்போ இந்த மலை இடுக்குல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரோட தொடர்பு வந்துட்டு இப்போ வந்து தொடர்பு இல்லாம ஆயிடுது. அப்போ போக்குவரத்திற்கு தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னா, அப்ப அந்த மக்கள் பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா, அவங்க அதே ஸ்லாங்ல தான் பேசுவாங்க. அப்போ இந்த மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரோட தொடர்பு இருக்கும்போது, இவங்களுடைய தொடர்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேச்சு மொழி எப்படின்னு சொல்றோம்னா, வட்டார மொழின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தான். ஆனா அந்தந்த ரீஜியனுக்கு அந்தந்த இடத்திற்கு தன்மையின் அடிப்படையில அந்த பேச்சு அந்த ஸ்லாங் ஆனது மாறுபடும்னு சொல்றாங்க பாருங்க. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். அப்ப மனிதர்கள் வந்துட்டு காட்டுல இருந்தா ஒரு மாதிரியும், மலையில இருந்தா ஒரு மாதிரியும், பாலைவனத்துல இருந்தா ஒரு மாதிரியும், கடற் பிரதேசங்கள் சார்ந்த அந்த அந்த என்ன சொல்றது, நெல்லை நில மக்கள்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மக்கள் ஒரு மாதிரியும், அதே மாதிரி மருத நில மக்கள் ஒரு மாதிரியும், இப்படி அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பேச்சுல வந்து மொழி வந்துட்டு மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழி வெவ்வேறு வடிவங்களை பெற்றுதுன்னா வடிவங்களை வெவ்வேறு இப்ப தமிழ் மொழிதான் அந்த வெவ்வேறு காலகட்டத்திற்கு ஏற்ற காலத்திற்கு இடத்திற்கு ஏற்றவாறு அது மாறுபடுது. மலையில இருந்தா ஒரு மாதிரி, காட்டுல இருந்தா ஒரு மாதிரி, அப்படி அந்த சொற்கள் வந்துட்டு திரிந்து திரிந்து மாறுபட்டு மாறுபட்டு போறதுனால அது வட்டார மொழி, ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்னு இப்போ எழுத்துப்பூர்வமாக நம்ம இருக்கிறது ஒரு பொருள் பென்சில் இருக்கான்னா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனா அதே சொல்லை பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பயன்படுத்துவாங்க, இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு. இப்ப நானும் பேசினா என்ன சொல்லுவேன்? இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இருக்குது, இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் கிராமத்துல கொஞ்சம் சொல்லுவாங்க. கீது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கிராமத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்தினுடைய தன்மையால தான் இதே சொல் வந்துட்டு எப்படி வந்து மாறி மாறி இருக்குதுன்னா, அதுதான் வந்து வட்டார மொழிச்சொல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவாங்கன்ற. அப்ப தமிழ்நாடு தான், தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான். ஆனா அந்தந்த இடத்தை இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை எப்படி புரியுதுன்னா, இப்ப நகரத்துல இருக்கவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுத்துப்பூர்வமாக பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கு என்பது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறவங்க பேசுவாங்க. அதை விட கொஞ்சம் நாகரிகம் குறைவா இருக்கிறவங்க கீது இருக்குது. அது கீது என்பது இன்னும் கொஞ்சம் ஒரு ரொம்ப லோக்கலா இருக்கிற பேசுறது மாதிரி ஆயிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்போ இடத்திற்கு இடம் மாறுபடும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் தன்மையில் தான் அந்த மொழியும் வந்து பேசுவாங்க. அதுதான் வந்து வட்டார மொழி. அதுக்கப்புறம் இத்தகைய வேறுபாடுகளை காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. அப்ப வட்டார வழக்கு சொற்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க கோவை வட்டார சொல் எது படிச்சிருப்போம், நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோமே இவரோடது. ஞாபகம் வரலையே பேரு. ஏதோ ஒரு படிச்சிருக்கோம் வட்டார கவி, ஞாபகம் வரல. பாருங்கம்மா, நீங்க யாருன்னா தெரிஞ்சா பாருங்க. அதுக்கப்புறம் கிளைமொழி. கிளைமொழி வட்டாரம்னா தமிழ் மொழி தான். ஆனா அது இடத்திற்கு இடம் மாறுபட்டு பேசக்கூடிய இடத்துல சிட்டியில இருக்கிறவங்க ஒரு மாதிரி, கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி, மலையில இருக்கவங்க அப்படி புரிஞ்சுக்கோங்கம்மா. கிளைமொழின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. இப்போ தமிழ் மொழி தான் பேசுறோம். இப்போ தமிழ் மொழி பேசுற மக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியிலிருந்து கொஞ்சம் நீங்க அப்படி புரிஞ்சுங்க. இப்போ கேரளா இருக்குது, கேரளாவுடைய பார்டர் கன்னியாகுமரி இருக்குது. அப்போ தமிழ் மொழி மக்கள் தான். ஆனா அவங்க கேரளாவுடைய பார்டர்ல இருக்கிறதுனால அவங்க பேசுற மொழி வந்துட்டு எப்படி ஆகுதுன்ட்டு போகலாம். அப்படியே அவங்க கொஞ்சம் மூவ் ஆயிட்டு எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கே போயிடுறாங்க. அப்படி போகும்போது தமிழ் மொழியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ போற மொழி தான் வந்துட்டு கிளை மொழி. அப்போ தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு போனா அது கிளை மொழி. தமிழ் மொழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகள் வந்து திரிஞ்சு திரிஞ்சு போச்சுன்னா அது வட்டார மொழி. இப்போ நம்ம ஒரு பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க்கினுடைய கிளை பேங்க்குக்கு தான் நம்ம மற்ற பேங்க்குகளை சொல்றோம். அதே மாதிரி தான் எஸ்பிஐ கிளை பிரான்ச்சஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த மொழியிலிருந்து பிரிஞ்சு போனது தான் வந்து எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இதுதான் வந்துட்டு கிளை மொழி. எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திராவிட மொழி குடும்பத்திலிருந்து உருவான மொழி தான். ஆனா எந்த மொழியிலிருந்து உருவானது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில இதைதான் வந்துட்டு கமலஹாசன் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூஸா போயிருக்கும். அதை நிறைய மன்னிப்பும் கேட்க சொல்லியிருப்பாங்க. அது கேட்டாங்களா இல்லையான்ட்டு நீங்க சொல்லுங்கம்மா. பாருங்க, ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு. அப்படி வாழும்போது ஒரே மொழி தான் பேசுறாங்க. இப்ப தமிழ் மொழி பேசுறாங்க. அவங்க தமிழ் மொழி பேசுறவங்க பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுல போய் இருப்பாங்க, கர்நாடகாவுல போயிட்டு இருப்பாங்க, த மலைய க க கேரளால போயிட்டு இருப்பாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, இல்லாட்டி எங்கேயோ போய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க போகும்போது போய் வாழுறாங்க. அந்த வாழும்போது அந்த நிலத்தினுடைய நில அமைப்பு. இப்போ இங்கிருந்து போறாங்க. இப்போ நீங்க இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரினா மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலினா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு சிட்டிக்குள்ள இருந்துட்டு அவங்க அங்க போயிட்டு வசிக்கும் போது அந்த இயற்கை தடைகள், இப்போ இங்க மழை வந்துருச்சு, இங்க வேலி வந்துருச்சு, பள்ளத்தாக்கு வந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது சிறு சிறு அமைப்புகள் அந்த தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள்
பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். பாருங்கம்மா, இப்போ இது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க இது கேரளாவும் வச்சுக்கோங்க. கேரளாவில இருந்து வந்தீங்கன்னா, இப்போ இங்க தமிழ்நாடு, கன்னியாகுமரி இருக்குது, இல்லாட்டி திருநெல்வேலி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மழையால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருந்து கன்னியாகுமரியும், திருநெல்வேலியும் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சிறு சிறு இயற்கையால தடைகள் ஏற்படுறதுனால, அவங்க பேசக்கூடிய அந்த தமிழ் மொழியானது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்பட்டு, அது என்ன ஆயிடுச்சுன்னா மலையாளமா மாறிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த உங்களுக்கு இதெல்லாம் நிறைய சொல்லணும்னு தான் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அது போடவே முடியல எனக்கு. இதுவே பாருங்க எத்தனை நாள் கழிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சுனால உங்களுக்கு அது தொடர்ந்து கொடுக்க முடியல. பாருங்கம்மா இப்போ. அப்போ அவர்களுக்கு இடையேயான தொடர்பு பார்த்தீங்கன்னா குறையும் பொழுது இப்படி இயற்கை தடைகளால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய மொழியில சின்ன சின்னதா மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்பட்டதுனால அவர்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ கன்னியாகுமரியில இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டாங்க கேரளா திருநெல்வேலி இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயற்கையால வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்படி சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடையேயான தொடர்புகளும் குறைஞ்சிடுச்சு. இந்த மாற்றங்கள் வந்துட்டு தொடர்பு குறையும் போது மாற்றம் வந்துட்டு மிகுதியாகுது. அப்ப தொடர்பு இப்போ இங்க இருக்கும் 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது. ஆனா இந்த இயற்கை தடையால இந்த தொடர்பு வந்து அதிகமாயிட்டதுனால என்ன போச்சுன்னா அந்த மொழியில வந்துட்டு மிகுதியாக வந்து மாற்றம் வந்து உருவாகுது. தொடர்பு குறைஞ்ச உடனே மாற்றம் வந்து உருவாகுது. அந்த மாற்றம் மிகுதியாகிட்டு புதிய மொழியாக பிரியவும் செய்யுது. அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழின்னு சொல்றாங்க. அந்த கிளை மொழி தான் கன்னடம். கன்னடம் அதாவது கர்நாடகாவில் பேசக்கூடிய மொழி. தெலுங்கு வந்து ஆந்திராவில் பேசக்கூடிய மொழி. மலையாளம் வந்து கேரளால பேசக்கூடிய மொழி. தமிழ்நாட்டுல தமிழ். அப்போ தமிழ்ல இருந்து தான் வந்துட்டு இந்த கிளை மொழிகளாக இந்த மொழிகள்னு பிரிஞ்சது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அங்க போகும்போது ஏதோ ஒரு மீட்டிங்ல. அப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிருக்கும். அது மன்னிப்பும் கேட்க சொல்லியிருப்பாரு. கேட்டாரா இல்லையான்றதை நீங்க தான் சொல்லணும். அப்போ முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். அப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எதுனா தமிழ் மொழியுடைய கிளை மொழி. அப்போ தமிழ் மொழி தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூல மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்துட்டு வட இந்தியாவில் வந்து சமஸ்கிருதம் தான் வந்து மூல மொழியோ, தென்னிந்தியாவில் இருக்கிற அதாவது தென்னிந்திய இருக்கிற திராவிட மொழிகளின் மூலமொழி தென் பக்கத்துல இருக்கிற மூலமொழி என்பது தமிழ் மொழி. இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேச்சு மொழியை பார்த்துட்டோம். இப்போ எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கும் நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. இப்போ நம்ம அப்படி சவுண்ட் வந்துச்சு. அதுல இருந்து ஊ என்ற வார்த்தை வந்து உருவாச்சு. அப்ப பேசணும். ஊ ஆ ஏதோ ஒரு உச்ச சத்தத்துல ஒரு வார்த்தை எடுத்து வந்து உருவாச்சு. அந்த பேச்சிலிருந்து வந்தது அந்த வரி வடிவம். அது ஊ என்ற வரி வடிவம் தான் இருக்கும். ஊ என்று சொல்லிட்டு சத்தம் வருது. அதுலதானே ஊ என்ற வரி தந்து அந்த வடிவத்துக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் எழுத்து வடிவம். இல்லம்மா ஊன்னு ஒரு சத்தம் போடுறீங்க. அந்த ஊ என்ற சத்தத்துல தான் ஊ என்ற ஒரு வரி வடிவத்துல ஒரு எழுத்து வந்து உருவாகுது. அதுதான் வந்து எழுத்து மொழின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மொழியானது நீண்ட கால நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையானது. ஆமா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து எழுதியிருக்கும். அது எழுத்து வடிவில் இருக்கிறதுனால நீண்ட காலமாக அது எழுத்து வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த மொழி வந்து இன்னையும் நிலையாம இருக்கு. அதனால நம்மளும் படிக்க முடியுது. இதுதான் வந்துட்டு காரணம். அப்ப பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றளவும் படிக்க முடிகிறது. அப்போ அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு திருக்குறள் தொல்காப்பியம் போன்ற நூல்கள்லாம் வந்து சங்க காலத்திற்கு முற்பட்டு சங்க காலத்திற்கு பிற்பட்ட நூல்கள்லாம் எழுதியிருந்தாலும் அதை நாம இன்ன வரைக்கும் படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எழுத்து வடிவத்தில் இருக்கிறதுனாலதான். இதெல்லாம் நம்ம வந்து அன்னாட நம்ம புழக்கத்தில் பயன்பாட்டுல இருக்கிற ஒரு ஒரு மொழி ஒரு நம்ம இன்னைக்கு எந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் பேசுறோம் இதனால தொடர்பு படுத்திக்கிட்டோம்னா இது மறக்காதமா. உங்களுக்கு வந்து இது குழப்புற மாதிரி இருக்கும். லிங்குஸ்டிக்னாவே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அன்றாட வாழ்வியல் முறைகள்ல வந்து எப்படி பேசுறோம் எப்படி எழுதுறோம். ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எடுத்த உடனே பேசுதுன்னா அது முதல் மொழி. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகுது. அது 2வது நிலை. நம்ம என்றது கனவு காணது இதெல்லாம் வந்து சிந்தனையுடைய வெளிப்பாடு. அதுலதான் கவிதை எது. அப்போ அதுவும் ஒரு மொழி. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அப்போ ஆனால் வரி வடிவம் வந்துட்டு பாருங்க. எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் வந்து சிதைவதில்லை. எழுத்துல வந்துட்டு இப்போ நம்ம சொன்னோம் காலம் அதாவது 100 ஆண்டு காலம் 2000 ஆண்டு காலத்திற்கு திருக்குறள் எழுதியிருந்தாலும் ஆனா அது சொல் வந்து சிதைஞ்சிருக்கா இல்ல. ஆனா இடம்
அந்த காலகட்டத்துல இப்ப மலை, காடு ஏதோ ஒரு இடத்துல பாலைவனத்துல எங்கேயோ ஒண்ணு எழுதியிருக்காங்க. அதற்கு ஏற்ற சொற்கள் வந்து சிதைவதில்லை. எங்கிருந்து எழுதினாலும் சரி, எந்த காலத்துல எழுதினாலும் சரி, அந்த சொல்லோட எழுத்துக்கள் வந்து சிதையாது. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். ஆனா சொல் வந்து சிதையாது. ஒரு எழுத்து மொழியில இருக்கிற சொற்கள் வந்து சிதையாது. அண்ணானா அண்ணாதான், தம்பினா தம்பிதான். ஆனா அந்த வரி வடிவம் எழுதக்கூடிய ஒரு முறை இருக்குது பாரு, அது வந்து மாறுபடும். அதற்கு எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா அண்ணா என்பது இப்படி வந்து நான் வந்து இப்படி சுழிச்சியும், காலை என்பதை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அந்த லைய வந்து இப்படி சுழிச்சியும் எழுதியவருக்கு இக்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதுகிறோம். இது வந்து முற்காலத்துல எழுதப்பட்டது. இதை வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். யார் வந்துட்டு வீரமாமுனிவர் வந்துட்டு யாருன்னா லத்தீன் மொழி அறிஞர் வந்துட்டு வீரமாமுனிவரும் லத்தீனா லத்தீனா இட்டாலியான்னு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு சில எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ பெரியார் தான் வந்துட்டு அச்சுல வந்துட்டு எழுத்துக்களை வந்து குறைப்பதற்காகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அச்சுல ஏற்றுவதற்கு எளிமையாக இருக்குன்றதற்காக எழுத்து சீர்திருத்தம் வந்துட்டு பெரியார் வந்து பண்ணியிருப்பாரு. 1978ல வந்துட்டு அதை எம்ஜிஆர் வந்துட்டு நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. அவர் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கும் போதுன்றது நம்ம படிச்சிருப்போம். அப்போ இது எல்லாம் நீங்க அப்படியே நீங்க கரண்ட் கூட தொடர்பு படுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கூட உங்களுக்கு யூனிட் 6லயும் வரும். இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்கு தெரிஞ்சுக்கணும். எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கேள்வியா கூட கேட்டிருந்தாங்க. 13 எழுத்துக்களை என்னமோ பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த எழுத்து வந்து சுருக்கி சிக்கனம், அவர் வந்து சிக்கனத்தினுடைய வழிபாடு வந்து முக்கியமாக கொடுத்திருப்பாரு. அப்ப பேப்பரை வந்து சிக்கனப்படுத்தணும், அதே மாதிரி வந்து அச்சடிக்கிறது அந்த நேரத்தை வந்து சுருக்கணும். இதற்கெல்லாம் காரணமாக கருதி தான் இந்த எழுத்து சீர்திருத்தம் அவர் வந்து மேற்கொண்டிருப்பாரு. அதே மாதிரி வீரமாமுனிவரை நம்ம படிச்சிருப்போம். எந்த நாட்டு பயணியும் அது எதற்காக வந்திருப்பான்னு அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழி பேசுறது பேச்சு மொழி, எழுதுறது எழுது மொழி. பேச்சு மொழியை உலக வழக்கம் என்றும், எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்றும் பேச்சு மொழி. இப்ப நம்ம சாதாரணமா நான் பேசுறோம், எல்லார்கிட்டையும் நம்ம பேசுறதுனால இந்த உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கு எதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சு மொழி. சாதாரணமா மக்கள் கிட்ட பேசுறதுனால இது வந்து அன்றாட வாழ்க்கையில புழக்கத்துல இருக்கிறதுனால இது பேச்சு மொழியும். இலக்கிய மொழிக்குன்னு பாத்தீங்கன்னா இலக்கிய மொழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை இருக்குது. ஒரு நீங்க இப்போ 8 தொகை 10 பாட்டு வந்து இலக்கிய நூல்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பேசுறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா? பேசுறது இப்படிதானே இருக்கிறதுன்னு தான் சொல்லணும்னு இருக்கா? இருக்குன்னு கூட சொல்றோம். கீதுன்னு சொல்றோம். அப்போ இதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா, இலக்கியத்துல நீ ஒரு கவிதை எழுதுற, ஒரு இலக்கிய நூல்கள் படைக்கிறன்னும் போது, அதற்கு ஒரு வரைமுறை ஒரு என்னது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கு வந்து சாதாரண மொழியில நீ பேசலாம். உன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறலாம். இந்த உலக வழக்காக அதை சொல்றாங்க. ஆனா செய்யுள் வழக்கு என்பது ஒரு கவிதையோ ஒரு இலக்கிய நூலையோ நீ எழுதும்போது அதற்குண்டான ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் எழுத முடியும். அதுதான் வந்து இலக்கிய வழக்காகவும் எழுத்து மொழியையும் பேச்சு மொழியை வந்து உலக வழக்காகவும் சாதாரணமா பேசுறது உலகத்தோரோட தொடர்பு கொள்வதற்கு உலக மொழி அதாவது பேச்சு மொழியும், இலக்கியத்துல இருக்கிறதுக்கு அதனால வந்து இலக்கிய வழக்கிலும் எழுத்து மொழியும் சொல்றாங்கன்னு சொல்லணும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள், இரண்டத்திற்கும் வேறுபாடுகள் இருக்குது. ஆமா, நம்ம பேசுறது ஒண்ணு, எழுதுறது ஒன்று. இருக்கிறதுன்னு சொல்றோம், அது எழுதும் போது இருக்குன்னு சொல்றோம், அது பேசு. அப்போ பேச்சுக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை தான் சொல்றாங்க. அப்போ பேச்சு மொழிகள் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், அதாவது குறுகி ஒலிக்கும். ஆனால் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். இப்போ நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கிட்டோம், அது பேசும்போது இருக்கிறது என்பது அப்ப முழுமையாக எழுதணும், அதை தான் இங்க சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான், அப்போ சாப்பிட்டான் வரணும். நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறத பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து எழுத்து மொழி. அப்போ இதை குறுகிட்டாங்க, இதை வந்துட்டு எப்படின்னா முழுமை பெறுது, எழுத்துல வந்து முழுமை பெறுது, சொற்கள்ல வந்துட்டு சுருங்கிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது நான் அழுகுறேன்னா அதுல உணர்ச்சி இருக்கும், சிரிச்சனாலும் அதுல ஒரு உணர்ச்சி இருக்கும், கத்தனா ஒரு உணர்ச்சி இருக்கும். இப்போ மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அதுல என்னுடைய உணர்ச்சி வந்து வெளிப்படும் பேசும்போது. ஆனா எழுத்தும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்ச்சிகளை வந்து எழுதத்தான் முடியும், அதை உணர முடியாது. அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய, இப்போ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அது உங்களுக்கு உடனே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எழுத்துல வந்து அழுதான் அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குதுன்னா நம்மளால அழ முடியாது. அதுதான் வந்து வித்தியாசம். அப்போ உணர்ச்சி கூறுகள் வந்து எழுத்துல வந்து குறைவாகவும், பேசுறது வந்து உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வரேன். அடுத்து அப்படி யோசிக்கிறேன் இல்லையா? அதுக்கு எதனா ஒரு பொருள் இருக்கா?
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஒரு குழந்தை வந்து வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்ல வர பார்த்திருக்கீங்களா? அப்போ வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவது உண்டு. அப்போ வந்து நான் போனேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா, இப்ப ஏதோ ஒண்ணு யோசிக்கும்போது அப்படி சொல்றோம். அப்ப அதுக்கு எதுனா பொருள் இருக்கா? அப்ப பொருள் இல்லாம பேசுறது தான் இந்த சொற்கள்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வருதுன்னா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜென்ரலா. அப்போ ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவது இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது வேணா அப்படின்னு யோசிப்போம். ஆனா எழுதும்போதெல்லாம் அப்படிலாம் எழுத மாட்டோம். அப்ப பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் பேசும்போது நம்ம உடல் மொழியும் சைகைகள் கை, கால் அசைவு, கண், இமைகள் இதெல்லாம் அசையுது. குரல்ல வந்து ஏற்றத்தாழ்வும் இருக்குது. நம்ம ஏற்றம், இறக்குறோம். அதாவது குரலை வந்து ஒரு வார்த்தை வந்து அழுத்தி சொல்றோம். ஒரு வார்த்தை வந்து உயர்த்தி சொல்றோம். ஏதோ ஒண்ணு நம்ம ஒண்ணு சொல்ற விதத்துல இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பேச்சு மொழியில் எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை வந்து உணர்த்துகிறது. அப்போ பேச்சு மொழியில நம்ம வந்து ஒரு உடலுடைய அசைவுகளையும் சேர்க்கிறோம். குரல்ல பேசுறது அந்த வார்த்தை தொனிப்பு இருக்குது இல்லையா? அது ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறது. இது ரெண்டுமே இருக்கிறதுனால எழுத்துறத விட பேசுறது வந்துட்டு எளிமையாக கருத்தை வந்து உணர்த்துதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் அழறேன்னா உங்களுக்கு தெரியுது இல்ல என்னன்னு சொல்ல வருது இல்லையா? அதே நீங்க அழுகிறான் அப்படின்னு சொன்னாதான் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ உடல் மொழி, குடல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில் கிடையாது. இப்போ எழுதுறேன் நான் ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறதுன்னும் போது என் உடல் எதனா அசைதா இல்ல அதுல பெண்ணு பிடிச்சி எழுத போறோம் அவ்வளவுதான். ஆனா சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுல உடல் பேசும்போது வந்துட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்டரா சொன்னாலும் கையோ காலையோ கண்ணையோ ஏதோ ஒரு கண் சிமிட்டியோ கண்ணை புருவங்களை உயர்த்தி ஏதோ ஒன்று சொல்றோம். அந்த அதாவது உடல் மொழி வந்து அசையுதுன்னு சொல்றாங்க. குரல்ல வந்து அந்த ஏற்றம் இறக்கங்கள்லாம் வந்து சத்தமாகவோ மெல்லமாகவோ ஏதோ ஒன்று சொல்றோம்னா அது தெரியுது. ஆனா இடத்துல வந்து அதெல்லாம் இல்லை, அதற்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது பாருங்க, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி. அதாவது வந்து ஆஹ் ஒரு பேசுற மொழி இருக்குது, எழுதக்கூடிய மொழி இருக்குது. இந்த ரெண்டத்துக்கும் இடையில பேசுற மொழிக்கும் எழுதுற மொழிக்கும் ரெண்டத்துக்கும் பெரிய அளவுல வந்து டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருந்தா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இரட்டை வழக்கு மொழி. அப்ப பேசுறதுக்கும் அப்ப ரெண்டா தானே பிரிஞ்சிருது. அதுதான் வந்து பெரிய அளவுல கொஞ்சமா இல்ல பெரிய அளவுல வித்தியாசம் இருந்துச்சுன்னா அது இரட்டை வழக்குன்னு அதாவது டயக்லாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் பாத்தீங்கன்னா பழங்காலம் தமிழ்ல வந்து பழங்காலம் நீ தொல்காப்பிய காலமோ இல்லாது சங்க காலத்தையே வச்சுக்கோங்க. அப்ப அந்த காலத்தின் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இப்பதான் கிடையாது, அக்காலத்திலே இருந்தது. நீங்க பாருங்க தொல்காப்பியரே இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று அப்ப அந்த காலத்திலே இருந்ததுனாலதான் பேச வந்துட்டு சாதாரணமா பேசுறதுனால எல்லாரும் கூட இந்த உலகத்துல இருக்க அனைத்து வகை மக்களோடும் சரி ஒரு மொழி இருந்துச்சுன்னா பேசுற மொழி இருந்துச்சுன்னா அது உலகத்தோட மக்களோட பேசுறதுனால உலக வழக்கணும். அதே வந்து ஒரு நூல்ல இருந்துச்சுன்னா அது அது வந்து செய்யுள் வழக்கு என்று கூறியிருக்காராம். யாருன்னா தொல்காப்பியர் காலத்திலே தொல்காப்பியம் என்ற நூல்கள்னு ஞாபகம் வச்சுக்கோமா. இப்ப பாருங்க எழுத்து மொழி அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தெரிந்து தெளிவும் அதுக்கப்புறம் கேட்டல் பேசுதல் கேட்கறது பேசுறது என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகுது. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே நம்ம பேசுறத கேட்குது, அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது பேச ஆரம்பிக்குது. அதுதான் வந்து அந்த குழந்தையினுடைய முதல் நிலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதுல சைக்காலஜி நம்ம படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க தாய்மொழி அறிமுகமாகுது. தன்னுடைய தாய்மொழி வந்து ஒரு குழந்தை அம்மா பேசுறதை கேட்குது, வீட்டுல இருக்கிறவங்க பேசுறதை கேட்குது, கேட்கறதுக்கு அப்புறம் அது பேசுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுதான் வந்து ஒரு குழந்தையுடைய முதல் நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை முதல் நிலையிலிருந்து ஒரு படிக்கிறது எழுதுறதுக்கு போகுது. ஒரு இப்போ நம்ம போறோம், இப்போ ஸ்கூலுக்கு போறோம், இப்போ தமிழுக்கு ஆ கத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்கூல்ல போறோம், ஏபிசிடி கத்துக்கிறோம். அப்போ கத்துக்கும் போது ஒரு இரண்டாவது லாங்குவேஜையோ முதல் நிலை லாங்குவேஜ் ஏதோ ஒண்ணு எழுத்துப்பூர்வமாக படிக்கிறதுக்கு கத்துக்கும் போது அது படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துக்கும் போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலைன்னு சொல்றாங்க. அப்ப பிற மொழிகளும் அறிமுகம் ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது அது இரண்டாவது நிலைன்னு சொல்றாங்க. தாய்மொழினா முதல் நிலை, மத்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும் போது அது இரண்டாவது நிலைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் இப்போ எழுதுறது நம்ம என்ன செய்வோம் சிந்தித்து தான் எழுதுவோம். இப்போ ஒரு 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 கவிதை எழுதுறீங்க, கொஞ்சம் கற்பனைக்கு உள்ள இருக்கிறது தான் எழுத போறீங்க. ஆனா கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா? அப்போ நமக்கு ஸ்ட்ரக் ஆகும்போது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திப்போம். அப்போ எழுதும் போது நம்முடைய சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து உருவாகலாம். நம்ம கொஞ்ச நேரம் சிந்திப்போம் இல்லையா? அப்போ கவிதை எழுதும் போது சிந்திக்கிறோம்னா அப்போ எழுதப்படுவதால் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான
திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஒரு எழுத்து எழுதுறோம், நம்ம சிந்திக்கும் போது சிந்திச்சுதான் எழுதுறோம். அது பிழையே தவறே அந்த எழுத்துல ஏற்பட்டாலும் அதை என்ன செய்ய முடியும்? திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு. என்ன தோணுதோ அதனால் பேசுவோம். அது சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்வீங்க. அதை சிந்திக்க கூட மாட்டீங்க. அந்த கேள்விக்கான பதிலை யோசிப்பீங்க. அது தவறா தப்பு இல்லையான்னு அதை யோசிக்க மாட்டேன். அதுதான் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு. அதற்கு சிந்திக்கிறதுக்கு நேரம்னா திருத்திக் கொள்ள வாய்ப்பும் கிடையாது. சிந்திக்கிறதுக்கு நேரம் தான் திருத்த முடியும். சிந்திக்கிறதுக்கு நேரமே எப்படி திருத்திக்க முடியும்? அதுதான் இங்க பொருள். எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. ஆனா அதுக்கு சிந்திக்கிறதுக்கு நீங்க மறக்குதுன்னா சிந்திக்கிறது எழுதணும்னா ஒரு சிந்திச்சு தானே எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, யோசிச்சு தானே எழுதுறீங்க. அதுக்கு நேரம் இருக்குது இல்லையா? அப்போ தப்பு அடிச்சுட்டு கூட மறுபடியும் கரெக்ட் பண்ணி எழுதுறீங்களா? அதுதான். ஆனா நம்ம பேசுறோம், பேசுறது பேசுனது பேச்சுதான், மறுபடியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதில் என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. ஆனா எழுத்துல திருத்திக்கலாம். அவங்க பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ற அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. அப்போ பேச்சு மொழி பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப மாற்றம் அடையுது. அப்போ அது மாற்றம் அடைந்தால்தான் இப்போ நான் ஒன்று பேசுறேன், என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்று பேசும்போது அந்த பேச்சு மொழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைந்து சீக்கிரமாவே அது மாறிடுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆனா எழுத்து மொழி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாறாது. ஏன்னா அது எழுதுனது எப்படி இருக்கணும்? ஒரே வார்த்தை தான் இருக்கிறதுன்னா இருக்கிறது தான். அது வேற ஏதாவது மாற்ற முடியுமா? ஆனா முடியாது. ஆனா பேசும்போது என்னுடைய மனநிலை வேறையும் வேறொருத்தருடைய மனநிலை வேற மாதிரி இருந்தா அது பேசும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மாற்றம் அடையும். ஆனா எழுத்து மொழியில பெரும்பாலும் மாறுவது இல்லை. மேலும் பேச்சு மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆமா, நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்த சொற்கள் தான் பாதிக்கு பாதி நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஆனா நம்ம ஒரு கவிதை எழுதுறோம். கவிதை இப்போ திருக்குறளே வச்சுக்கோங்க, 8 தொகை நூல்களே வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதியிருப்பாங்க? அது தமிழ் மொழியில மட்டும்தான் அது பியூரா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. எழுதும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில தான் எழுதுனா தமிழ்ல பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்தில் எழுதினாலும் எந்த மொழியாக இருந்தாலும் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம்? தவறோ தப்போ ஆனா நம்ம தப்போலும் பேசுவோம். அந்த மாதிரி தான் இங்க சொல்றாங்க. அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறும். ஆனால் மொழி தூய்மை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில தான் இருக்கும். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் ஒன்று. அப்போ எழுத்துக்களை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒலிக்கிறோம், சவுண்டு வந்துடும். இப்போ பாருங்க, இ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒலிக்கிறோம். அப்போ எப்படி நம்ம பேசுறோம்? எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இலைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை என்பதை இலை அப்படின்றோம், இலை எடுன்னு சொல்றோம். உலகம் என்பதை உலகம் சொல்றோம். உலகம்னா சொல்ற எல்லாரும் இல்ல, உலகத்துல அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படின்னு ஒலிக்கும் போது இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் கிடையாது. அப்ப பேசும்போது அந்த எழுத்தினுடைய ஒலி சவுண்டை இந்த மாதிரி மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி, காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தேவைப்படுகிறது. அப்போ உயிரோடு இருக்கிற நீ தினமும் சுவாசிச்சாதான் உயிர் வாழ முடியும். அப்போ தினமும் அந்த மொழியை பேசினாதான் என்ன முடியும்? அந்த மொழி உயிரோடு இருக்கும். அது காலம் கடந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகணும்னா அது எப்படி இருக்கணும்? இப்போ திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதியிருந்தாலும் அது காலம் கடந்து எழுதப்பட்டதுனாலதான் நம்ம இப்ப படிக்கிறோம். அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைங்களுக்கு மம்மி டாடி அது ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அது தாய்மொழியில அம்மான்னு எவ்வளவு அழகா இருக்கு, அதை சொல்லி கொடுக்கறதே கிடையாது. எனக்கு தான் பசங்க இருக்காங்க, அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஒரு அத்தனை வருஷ காலத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காது. அது எனக்கு தெரியும். அப்போல்லாம் தமிழ் மொழி மேல எனக்கு பற்றும் கிடையாது. அதனுடைய முக்கியத்துவமும் தெரியாது. ஆனா அப்பவே அது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரிதான் நம்ம நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி மம்மி டாடி அங்கிள் ஆன்ட்டி அது அது அங்கிள் ஆன்ட்டின்றது தூரம், ஏதோ தூரம் இருக்கவங்களோ கூப்பிட்டுக்கணும். ஆனா தாய் அம்மாவை அப்பாவை அம்மா அப்பா அப்படின்றது தன் தாய்மொழியில சொல்லிக் கொடுங்க. அதற்கு உயிர் அதிகம். அது பாருங்க, எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியும் தேவைப்படும். இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கு பேச்சு மொழினா இருக்கணும்னா உயிரோடு இருக்கணும், அது பேசணும். காலம் கடந்த எல்லாருக்கும் போய் சேரணும்னா அது எழுத்து வடிவத்தில் இருக்கும். இது ரெண்டத்தினுடைய வடிவத்தை பத்தி நம்ம நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த மொழியினுடைய நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி செய்வோம்? நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும்னு சொல்றாங்க. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடுகள் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் இரட்டை வழக்கு மொழி என்பர். அதாவது நம்ம படிச்சோம் அதாவது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு. அதாவது தொன்மை காலத்திலேயும் சொன்னாங்க இல்லையா? அப்போ மேடை பேச்சுல மேடைகள்ல பேசுறாங்க இல்லையா? இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுறவங்க எல்லாம் பாக்குறோம். அப்ப மேடை பேச்சுல பாக்குறோம். இப்ப கட்சிக்காரங்க எல்லாம் மேடை பேச்சுல பேசுறாங்க. அவங்க எல்லாம் சாதாரண தமிழ் மொழியில தான் பேசுறாங்க.
இப்ப நம்ம பேசுற நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம கூட பேசுறாங்களோ அது தமிழ் புலவர்கள் தான் வந்து தமிழ் பேசுவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கும் எப்படி நம்ம பாரதியாருடைய கவிதைகள் வந்துட்டு எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில கவிதை இருக்குதோ அதே மாதிரி பேசுறதா இப்ப மேடை பேச்சுல வந்துட்டு இப்ப கட்சிக்காரர்கள்லாம் பேசுறாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல வந்துட்டு பேசுறது வந்துட்டு அப்படி இருக்கா அதே மாதிரிதான் சில வானொலி தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் சோசியல் மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஏதாவது யூடியூப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து மொழியாகிய இலக்கிய தமிழையே பயன்பாட்டு வந்தது அப்போ. ஆனால் இக்காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்ப நம்ம வள்ளலாறுல திருக்குறள் திருவள்ளுவர் எப்படி பேசினாருன்னு நமக்கு அந்த ரெக்கார்டு எதுவும் ஆடியோ எதுவும் கிடையாது. ஆடியோவோ வீடியோவும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம இப்ப விஜய் பேசுறாருன்னா யாரோ இப்ப கட்சி சார்ந்தவங்க இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா இப்ப நம்ம ஆடியோவோ வீடியோவோ நம்ம கேட்க முடியும். அததான் இங்க சொல்றாங்க. இக்காலத்துல இப்ப இருக்கிற காலத்துல அந்த நிலை பெரும்பாலும் மாறி பேச்சு தமிழ் நம்ம பேசக்கூடிய தமிழ் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அதை பாதுகாப்பா வச்சுட்டு கேட்க முடியும் அப்படின்ற நிலை வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன சொல்றோம்னா பேச்சு அந்த காலத்துல வந்து மேடை பேச்செல்லாம் வந்து தூய தமிழ்ல பேசுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலங்கள் மாற மாறும் டெக்னாலஜி வளர்ந்ததுனால அறிவியல் அதாவது அது பாருங்க புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒலிப்பதிவு அதாவது ஒளின்னு சொல்லுவாங்க இல்லையா செய்யப்படுகிறது. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது இந்த காலத்துல. அப்போ கிடையாது. இப்போ வந்து அந்த பேச்சு மொழியை கூட நம்மளால என்ன செய்யும் நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதிய அறிவியல் ரெக்கார்டிங் பண்றதுதாம்மா. அதுக்கப்புறம் நாளேடுகள் மேகசின்ஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ நாளேடுகள் மற்றும் பருவ இதைகள்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்றும் எழுத்து தமிழே பயன்பட்டு வருகிறது. அப்போ நாளேடுகள் பருவ இதைகள்ல பாத்தீங்கன்னா இன்றும் எழுத்து தமிழ் நம்ம எழுத்துறது தானே பேப்பர்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம் அதை தான் சொல்றாங்க. இப்போ புக்ல இருக்குதுன்னா நம்ம இது புக்லயோ நாளேடுகள்லயோ மேகசின் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் எதையோ நம்ம எழுத்துல இருக்கிறது தான் வந்து பயன்படும். ஆனால் பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் தவிர்க்க இயலாது. நம்ம பேசுற அந்த இந்த பேச்சு தமிழ் இருக்குது இந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு மாற்றவே முடியாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் பேசணும் சொல்லுவாங்க இல்லையா தமிழ் புலவர் பேச வந்துட்டாரு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில எழுத்துக்கள் சில வார்த்தைகள் நம்ம வந்து சரி செய்ய மற்றவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணும் போது சொல்லுவாங்க இல்லையா. ஆனா வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா நம்ம கொஞ்சம் வித்தியாசம் பேசலாம் தமிழ் புலவர் இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை தான் இங்க சொல்றோம். அப்ப பேச்சு மொழியில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஏன்னா மாத்தி பேசினா என்ன செய்ய முடியும் அதற்கும் ஒன்றும் செய்வாங்க நம்ம நம்ம ஆளுங்க. அப்போ பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். எளிய நடையில் அதாவது சிம்பிள் சிம்பிள் வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னா எல்லோருக்கும் புரியும்படியுமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நூல் எழுதுனா எல்லாரும் புரியும். அப்போ ஒன்றும் இல்லைம்மா இப்போ நம்ம இப்போ படிக்கிறாங்க பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தமிழ் மீடியம்லேயே படிச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கெல்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவங்க அடி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய புரிதல் தன்மை இல்லாதனால. அதை கூட இப்போ தமிழ்லேயே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது இல்லையா இருக்கான்னு மட்டும் இப்போ பாருங்க. அப்போ எளிய நடையில புரிஞ்சுக்கணும். அது எழுதுனாதான் அதனுடைய புரிதல் தன்மை இருக்கும். அப்போ அந்த புரிதல் தன்மை இருந்தாதான் அவங்களால அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு ப்ராக்டிக்கலா அதை அவங்க செய்யறாங்கன்னா கூட அதை புரிஞ்சிருந்ததை நம்ம ப்ராக்டிக்கலா அதை பண்ண முடியும். அதேதான். அப்போ எளிய நடையில வந்துட்டு ஒரு தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். அதற்கான இலக்கியங்கள் புதிதாக காலத்திற்கு ஏற்றவாறு அந்த இலக்கணங்களும் மாறுபட்டு இருக்கிற புதிதாக இயற்றப்பட வேண்டும். வெளி உலகில் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற அந்த நூல்கள்ல இருக்கிற சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா புதிதாக விளைந்து உள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு. அப்போ ஒரு வெளிநாட்டு புத்தக நூல்களை வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்றாங்கம்மா. அதை பண்ணும்போது அதை சிம்பிளி அதாவது வந்து தமிழ்ல எளிமையான தமிழ்ல அதை நம்மளுக்கு பொருள் உணரக்கூடிய அதை பெயர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் அதை நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி வந்து நல்ல கருத்துக்கள் இருக்கும். அது சிறப்பான ஒரு முறையில வந்து அது டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு பொருள் விளங்க முடியும். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப வெளி உலக சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் பாடங்களோடும் சுவடி எல்லாம் செய்து. அதாவது நம்ம என்ன செய்யணும் அதை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையில வந்துட்டு புரியக்கூடிய அளவுல வந்துட்டு அதை நம்ம ஒரு மீனிங் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்றதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் புரியும்படியா தெளிவாக நீங்க எழுதுங்க. ஒரு புத்தகத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க. இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒரு 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 இங்கிலீஷே எடுத்துக்கோங்க. அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது ஒரு நல்ல கருத்துக்கள் யாரோட ஒரு புத்தகம் நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதை நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னா நம்ம
எளிமையான தமிழ் மொழியில அத மொழியாக்கம் பண்ணா எல்லாருக்கும் போய் சேரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? அது புரியும்படி தெளிவாக எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. "செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, செந்தமிழை வந்துட்டு என்ன செழுமையான தமிழ் செழுமையான தமிழாக செய்வதும் வேண்டும் சொன்னது யாருன்னா, இது வந்து ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். அதன்படி நாம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு எழுத்து மொழி, பேச்சு மொழி இதை மட்டும் பார்த்துட்டு இந்த பாடம் நிறைவடையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொலவடைகள் என்ற பொம்மலாட்டத்தின் விரிவானத்தின் கீழே ஒரு தலைப்புல வருது. அதை அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரலாறு வந்துட்டு கொஞ்சம் எடுக்காம இருக்குது. அதையும் முடிச்சிருவோமா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ. நாளை கழிச்சு மறுநாள் வந்துட்டு உங்களுக்கு எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்துட்டு உங்களுடைய அதாவது வந்துட்டு ஒரு ஒரு புரிதல் ஒரு புரிதலும் இருக்கணும். சிந்திக்க ஒரு செயல் அதாவது சிந்திக்கவும் செய்யணும். கொஞ்சம் அதனை பத்தி கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு இப்போ அந்த 5 ஆண்டு காலத்தினுடைய கையில யார் கையில இருக்குன்னு அது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்குது. அதனால அதை சிந்திச்சு எது நல்லது எது எது இதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்கும். படிச்ச நமக்கு படிக்காதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதனால நல்ல ஆட்சி வந்துட்டு மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு எது சரியோ எது நல்லா இருக்குன்னு எடுத்து சொல்றதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு படிச்ச பசங்க தான். படிச்ச பசங்க என்ன போடுங்கிறது அது தெரியவே இல்லை. ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டிலேயே ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும்போது இந்த ஜாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதி ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சமாவது அந்த சிந்தித்து ஒரு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு மாறணும். அதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. நான் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பல மனிதர்களோட பழகிறவங்களுக்கும் சரி, அதே ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது. அதாவது இதெல்லாம் எப்போ மாற்றம் ஏற்படும்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கு உண்டான சிந்தனைகள் எப்போ வந்துட்டு அந்த சிந்தனைகள் வந்துட்டு எப்போ சிந்திக்குதோ அப்போதான் அதனுடைய மாற்றம் வந்து வரும். அது வரைக்கும் வராது. இதெல்லாம் என்ன சொல்றது, படிச்ச பசங்க கொஞ்சம் பாருங்கம்மா இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூம்மா. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் பின்னாடி சொல்லியிருக்கிறேன். அதாவது தெரியறதில்ல நிறைய பேருக்கு எது எப்படி என்ன எதுக்கு யாருக்கு போகணும் என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியறதில்ல. அப்படி அப்படியே அது அதுக்கு அடிமையா கிடக்குதுங்களே கண்டி அது என்ன கருத்து என்ன சொல்ல வராங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படியாவது கொஞ்சம் யோசிக்கணும். 5 வருஷ காலம் வந்து நம்மளை வந்து அடக்கி ஆள போறாங்க. யார் யாருக்கு அந்த பேரட்டி கொடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு யோசிக்கக்கூடிய மனநிலைமை கூட நம்ம படிச்சு கூட இல்லைன்னா கற்ற கல்வியால என்ன பயனுன்றது தான் கேள்வியா இருக்கு. தேங்க்யூம்மா. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு செய்யுங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் உங்களுக்கு அது என்னன்ட்டு அதனுடைய பலன் தெரியும். தேங்க்யூம்மா.